உன் மனசுல என்ன முழுசா ஏத்துக்கிற வரைக்கும் நான் உனக்கு தொந்தரவாயிடக்கூடாதுன்னு தான் என் ஆசைகளெல்லாம் என் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் விலகியே இருந்தேன். பிலோமினாக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க எப்படி உங்க அன்பை புரிஞ்சுக்காம போனாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் என்னோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கல. அவளை உயிரோட கொண்டு வர சொன்னீங்க. அவ ஓடுற கார்ல இருந்து குதிச்சிருன்னு மிரட்டினா. நான் போன ஸ்பீடுக்கு அவ குதிச்சிருந்தா எலும்பு கூட மிஞ்சிருக்காதுண்ணே. அந்த கெட்ட நேரத்துல இந்த பொண்ணுக்கு கட்டின தாலியை கட்டிட்டு ஆத்தா முன்னாடி இந்த பொண்ணுக்கு வேற தாலியை கட்டுப்பா. என்ன ஏமாத்துனது இல்லாம என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்கியா? எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு? என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்ப வந்து என்னை ஏத்துப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். அந்த நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிட்டியடா. உங்க வீட்ல இருக்கிறவங்க சொல்லிதான் நீ என்ன சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்னு நினைச்சேன். நான் எப்ப போவேன், வேற ஒருத்தைய எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற திட்டத்தோட தான் நீ என்ன துரத்தி இருக்கன்னு இப்பதானே எனக்கு புரியுது. இப்பதான்டா எனக்கு நல்லா புரியுது. நீ பொண்ணுங்களை இப்படி ஏமாத்துறது உனக்கு புதுசு இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நீ தெரிஞ்சுதான் என்ன லவ் பண்றேன்னு நம்பிதானடா என்னையே உனக்கு கொடுத்த. என் நம்பிக்கை நீ பொய்யாக்கிட்டடா. என் நம்பிக்கைய பொய்யாக்கிட்ட. மனுஷன் புத்தி எப்பவும் மாறாதன்னு நிரூபிச்சுட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. யாரு நீ? என் மாப்பிள்ளை மேலே கைய வச்சு என் பொண்ணை கல்யாணத்துல கலாட்டா பண்ற? அம்மா, யார் இவ? மாமா சட்டையை பிடிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. யார் இவ? டாடி, யார் இந்த பொண்ணு? கேக்குறாளே, யாராவது வாய் திறந்து பதில் சொல்லுங்க. என்னத்த என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. இப்போ யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அவ ஒரு பைத்தியம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாத ரேகா, அது ஒரு பைத்தியம். ஏய், தேவையில்லாம இங்க வந்து ஏன் கலட்டா பண்ற? என்னடி சொன்ன? நான் பைத்தியமா? ஆமாண்டி, ஆமா, நான் பைத்தியம்தான். உன் மகனை நம்பி ஏமாந்து இன்னைக்கு என் வயித்துல புள்ளியோட வந்து நிக்கிறல, நான் பைத்தியம் தாண்டி. நீ எனக்கும் உன் மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நடிச்சியே, அந்த நடிப்பை பார்த்து ஏமாந்த பாரு, நான் பைத்தியம் தாண்டி. ஏய், யார் மணி? மரியாதையா போறியா இல்ல போலீஸை கூப்பிடுவா? கூப்பிடுறா. இந்த அயோத்தி என்ன சந்தி சிரிக்க வைக்கிறேன். கூப்பிடுறா போலீஸ. என்னடி, என் பொண்ணு கல்யாணத்துல கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கியா? இப்ப நீ வெளியில போறியா இல்ல அடிச்சு துரத்துட்டுமா? அடிச்சி, நீ எல்லாம் ஒரு அம்மா வாடி. இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவனு தெரிஞ்சும் இந்த பொம்பளை
நீங்க உன் பொண்ணு கட்டி கொடுத்துருக்கியே அதுக்கு அவளை பாழ கெடுத்து தள்ளிருக்கலாம். டேய் நாங்க சொல்லிட்டே இருக்கோம், நீ பாட்டு பேசிட்டே இருக்க. டேய் அடுத்து வெளியில துரத்துடா. டேய் இந்த பைத்தியத்தை அடிச்சு துரத்துங்கடா. ஏய் யாராவது இந்த பொண்ணு மேல கைய வச்சீங்க குறவளைய கடிச்சே கொன்னுடுவேன். ஏயா இந்த பொண்ணை ஏமாத்துனது மட்டும் இல்லாம நியாயம் கேட்டு வந்து அடிப்பீங்களா? என்ன பணம் இருக்கிற திமிரா? அடச்சி யாருடி நீ? யாரு நீ? இவனுக்கு சப்போர்ட்டா? இப்படி ஏதாவது பெரிய இடத்துக்கு கல்யாணம் இருந்தா அங்க வந்து பிரச்சனை பண்ணி காசு பண்ண சம்பாதிக்க வேண்டியது அதானே உங்க பொழப்பு? யோ யாருக்கே வேணும் பணம்? நீயே உன் பணத்தை வேக வச்சு 3 வேளையும் தின்னு. அக்கா நீ ஏன் இதுங்க கிட்ட கத்திட்டு இருக்க? எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறா பாரு. இவன் தாக்கா பதில் சொல்லணும். டேய் நல்லா கேட்டுக்கடா. எல்லாரும் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கதா கோயிலுக்கு வருவாங்க. ஆனா நீ கோயில வச்சு பாவம் பண்ணிருக்க. இதுக்கு நிச்சயமா நீ அனுபவிப்ப. என் வயிறறிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போயிடுவ. என்னமா பண்ற? நீ சும்மா இருக்கா? என் வயித்துல இருக்கிற புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டா. என்ன மாதிரியே நீயும் ஒரு நாள் நடுத்தருவுக்கு வரப்போற. நீ நாசமா போயிடுவடா. நாசமா போயிடுவேன். என்ன நடக்குதுங்க? யார் அவ? எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்றா? மண்ணள்ளி தூவிட்டு போறா. உண்மையை சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல, அவ பைத்தியம்மா. போன வாரம் கூட நான் இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். அன்னைக்கு கூட இங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அந்த மாப்பிள்ளை சட்டையை பிடிச்சு இப்படிதான் பிரச்சனை பண்ணா. சரி நீங்க வாங்க. இதுக்காகத்தாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் கோயில்ல கல்யாணத்தை மட்டும் வச்சுக்கலாம், அன்னதானம் வேணான்னு. இப்ப பாரு சோத்துக்கு வந்த கண்ட கருதல எப்படி பேச போகுதுன்னு பாத்தியா? இதெல்லாம் நமக்கு தேவையா? இதனால நமக்கு எவ்வளவு பிரச்சனை. இந்த பாரு கோயில சுத்தனெல்லாம் போதும், முதல்ல சாப்பிட வாங்க. வாங்க. ஆமா வாங்கம்மா வாங்க. வாங்க மாப்ள, வாமா. அந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இந்த போட்டு தான். கொடுங்க சார். என்னங்க உட்காருங்க சார். சார் டைரக்ஷன் ஆப்போசிட் சைடு சார். ரைட் சைடு இழுத்தா லெஃப்ட் சைடு டர்ன் ஆகும், லெஃப்ட் சைடு இழுத்தா ரைட் சைடு டர்ன் ஆகும். சரி. உள்ள போய் எந்திரிய கூடாது, கார்னர் போக கூடாது. சரி. half an hour டைம். சரி.
ஏய், என்ன நான் மட்டுமா தனியா பெடல் பண்றது? நீ பண்ணு. இல்ல சாரி கட்டிட்டு கஷ்டமா இருக்குங்க. ஓ சரி. என்ன இளவரசி, இன்னும் அதையவா நினைச்சிட்டு இருக்க? அதான் பூசாரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அவர் என்னதான் சொன்னாலும் தாலி தவறுனதை நினைச்ச மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இங்க பாரு, நம்ம நடந்ததை நினைச்செல்லாம் வருத்தப்படுறதுக்காக இங்க வரல. நடக்க போறத நினைச்சு சந்தோஷத்தை கொண்டாட வந்திருக்கோம். பாரு, இங்க பாரு, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. நாம மட்டும்தான் பாரு. இப்ப என்னங்க பண்ணணும்? நமக்கும் நல்ல நேரத்துல கல்யாணம் முடிஞ்சு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருந்தா இந்நேரம் நம்ம கையிலயும் ஒரு குழந்தை இருந்திருக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். என்ன பண்றது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உங்களுக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்படி இருந்தா சாமியார் மாதிரி இருக்கேன்னு சொல்ற. இப்படி பேசுனா என்ன இப்படி பேசுறீங்கன்ற? வேற என்னதான் பண்ண சொல்ற என்ன? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், பெடல் பண்ணுங்க. சரிதான், இப்போவாது சிரிச்சியே. ஏம்மா, உனக்கு தான் யாருமே இல்ல அனாதைன்னு சொன்ன, மல்லிகா இப்படி சொல்லுது. என்ன மன்னிச்சிருங்கண்ண, உங்ககிட்ட மறைக்கணுங்கிறதுக்காக போய் சொல்லல. எல்லாத்தையும் நான் மறக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்ப என் வயித்துல வளர்ற குழந்தை தன்னோடது இல்லைன்னு அவன் சொன்னானோ அப்பவே நான் காதலிச்சவன் செத்துட்டான். அப்படி நினைச்சுதான் நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு என் உயிரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அது கூட எனக்காக இல்லைன்னு, என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக தான். அவனை கோயில வச்சு பார்த்தப்ப என்னால தாங்கிக்க முடியல. அதுக்கு காரணம் நான் ஆசைப்பட்டவன் இன்னொருத்தைய கட்டிக்கிட்டாங்கிற ஆதங்கமோ பொறாமையோ இல்ல. என் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்குனவன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற ஆத்திரம் தான். மத்தபடி அவன் கூட வாழ்ந்தவங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு. அதுக்குன்னு சும்மா விட்டுற முடியுமா? என் தங்கச்சி நீலவேணி எஸ்ஐயா இருக்கு, அதுகிட்ட போய் சொன்னோம்னா அது செய்ய வேண்டியதை செய்யும். ஆமாண்ணே, இது கூட நல்ல யோசனையா தான் தெரியுது. அண்ணே, நாங்கெல்லாம் வரோண்ணே, போண்ணே. வேண்டாக்கா, இந்த குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிடும் தானே நீங்க எல்லாரும் கவலைப்படுறீங்க. பரவாயில்ல, இப்படி ஒரு மோசமான அப்பா இருக்கிறத விட என் குழந்தை அப்பா இல்லாம வளர்றதே மேல். இப்படி சொன்னா எப்படி லீலா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாருங்க, மிரட்டியோ கெஞ்சியோ வாங்குறதுக்கு எது பணமோ பொருளோ இல்ல. வாழ்க்கை அது மட்டும் இல்ல, இது ஒரு நாளோட முடியிற விஷயம் இல்ல, காலம் பூரா இருக்கணும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. இனிமே எதுக்காகவும் அவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். என்ன லீலா இப்படி எல்லாம் பேசுற? நீ இங்க இருக்கிறதுல எங்களுக்கு என்ன கஷ்டம்? இத பத்தி நாங்க பேசுறது உனக்கு பிடிக்கலனா விட்டுரு. நாங்க இனிமே இத பத்தி பேச மாட்டோம்.
என்ன ரேக்கா வந்ததுலேருந்து சைலண்டாக உட்காந்துட்ருக்க? வேற என்ன மாமா பண்ண சொல்றீங்க? உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு கோயில்ல ஒரு பொண்ணு நீங்க தான் அவ வாழ்க்கையை கெடுத்தீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாளே, அவ யாருன்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதான் அம்மா அத்தையெல்லாம் சொன்னாங்களே அவ ஒரு பைத்தியக்காரன்னு. அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் அப்படிதான் தோணுது. சோ அந்த பொண்ணோட நிலைமைக்கு உங்களை மாதிரி ஒரு ஆம்பளை தான் காரணம் இல்ல? ஆ இருக்கலாம். இருக்கலாம் இல்ல மாமா, அதுதான் உண்மை. எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் அந்த ஆம்பளை நீங்களா இருக்க கூடாது? சொல்லுங்க மாமா, அந்த பொண்ணோட நிலைமைக்கு நீங்க தானே காரணம்? கோயில்லயே எனக்கு அந்த டவுட் வந்துச்சு. ஆனா நீங்க இப்ப அமைதியா இருக்கிறத வச்சு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இல்லை ரேக்கா, நீ நினைக்கிற மாதிரில எதுவும் இல்லை. ஏன் மாமா போய் சொல்றீங்க? அவ பைத்தியம்னு நீங்க எல்லாரும் சொன்னாலும் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இல்லை ரேக்கா, நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்திருந்தா கூட இந்த தாலிய புடுங்கி உங்க முகத்துல வீசி எரிஞ்சிட்டு வந்திருப்பேன். என்ன பண்றது, கண்ணகி பிறந்த நாட்டுல நானும் பிறந்து தொலைச்சிட்டனே. பாண்டிய மன்னன் கோவலனை கொன்னுட்டான்னு தெரிஞ்ச உடனே கால்ல இருந்த சிலம்ப கழட்டுறதுக்கு பதிலா மாதவி வீட்டை அவன் எட்டி பார்த்த அன்னைக்கே கால்ல கிடக்குற செருப்ப கழட்டி அவன் அடிச்சிருந்தா மதுரையும் எரிஞ்சிருக்காது, கோவலனும் ஒழுங்கா இருந்திருப்பான். உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் கோவலன் மாதிரி யோசிக்கும் போது பொம்பளைங்க நாங்க மட்டும் கண்ணகி மாதிரி யோசிக்கணுமா? நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் அடுத்தவங்க யூஸ் பண்ண எச்சில் கிளாஸ் கூட யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி கட்ட புருஷனை எச்சிலா வந்தா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தியோட கற்ப அழிச்சு அவ சாபத்தை வாங்கின நீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்ணி கழியாம இருக்கிற என்னோட சாபத்தையும் வாங்க போறீங்க. நடந்ததெல்லாம் தலையெழுத்துன்னு நினைச்சு என்னால பொறுத்து போக முடியாது. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். எச்சில் பட்ட எந்த பொருளையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். பொருளுக்கே இப்படின்னா புருஷனுக்கு என்ன மட்டும் இல்லை, இந்த கட்டளை கூட தொடறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை. இன்னும் 10 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷம்தான் இருக்கு. ஏன் நீ எதுவும் பேச மாட்டியா? ஏன்
தெரியல. இளவரசி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. பொய் சொன்னது போதும். இப்போதைக்கு நான் எது சொன்னாலும் உனக்கு பொய்யா தான் தெரியும். யாரு? வெளில வாங்க. யார் அது? வெளில வாங்கன்றல. என்ன சார்? எந்த ஊர் நீங்க? சென்னை சார். சென்னையில இருந்து இங்க வந்து பண்றீங்களா? சொல்லியா, சென்னையில இருந்து இங்க வந்து பண்றீங்களா? இத பாருங்க, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்றதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? இதோ இவர் கட்ட தாலி இருக்கு. இதை விட எனக்கு ஆதாரம் வேணும்? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? 1.5 வருஷம் ஆகுது. ஏண்டா, கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுதுன்ற, இன்னும் தாலில மஞ்சள் குறையல, இன்னும் பிரிச்சு கோக்காமையா இருக்கீங்க. யாருகிட்ட கதை விடுறீங்க? யாருகிட்ட கதை விடுறீங்க? சார், நாங்க எங்க குலசாமி கோயிலுக்கு காலையில போயிட்டு வந்தோம். கோயில வச்சு கட்டின தாலிதான் சார் அது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா இப்பவே வாங்க, பூசாரி கிட்ட கூட்டு போறேன். என்னது, பூசாரி கிட்ட கூட்டிட்டு போறியா? ஏண்டா, நீ பண்ற பஜாரித்தனத்துக்கு நான் பல்லாக்கு தூக்கணுமா உனக்கு? அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். நடரா ஸ்டேஷனுக்கு. சார், மரியாதையா பேசுங்க. நான் யாருன்னு தெரியுமா? யாரா நீ? அசிஸ்டன்ட் கமிஷனரோட அண்ணன். நீ எந்த வெண்ணையா இருந்தா எனக்கு என்னடா வந்து? நடரா ஸ்டேஷனுக்கு. நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். ஏய், எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுறா. சார், சொன்னா கேளுங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இல்ல. நாங்க உண்மையிலே புருஷன் பொண்டாட்டிங்க தான். சி, வாய மூடு. தோரா இவ்வளவு நேரம் அதை தானே சொன்னா? அவன் பேச்சே நம்பல, உன் பேச்சே நம்பணுமா? கான்ஸ்டபிள், இழுத்துருவாங்க அவளு. சார், சார் மேனேஜர் சார், நீங்களாவது சொல்லுங்க சார், நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு. சார் சொல்லுங்க சார், நாங்க தப்பான ஆளுங்க இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். யாருக்குமா தெரியும் நீங்க புருஷன் பொண்டாட்டின்னு? என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? சார், உங்க ஹோட்டல்ல தானே சார் தங்கி இருக்கோம். நீங்க கேட்ட எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு தானே சார் தங்கி இருக்கோம். என்ன வெங்காயத்தமா கொடுத்தீங்க? அட்ரஸ் ப்ரூஃப்னு ஒண்ணு கொடுத்தீங்க. அதுவும் இல்லாம அந்த டிரைவர் வந்து சொன்னதுனால தான் ரூம் கொடுத்தேன். அந்த டுபாக்கூர் ஓடி போயிட்டான். இப்போ என்ன பண்ண சொல்றேன்? என்ன என்ன சார்? உங்களுக்காக போலீஸை பாய்ச்சிக்க முடியாது. முதல்ல ரூமை காலி பண்ணுங்க. சார், நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். யோ, எங்களை பார்த்தா நான் லூஸ் மாதிரி இருக்கா? சொல்லிக்கிட்டே இருக்க. நடையா ஸ்டேஷனுக்கு. எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? நடையா ஸ்டேஷனுக்கு. சார், இழுத்து போங்க அவளை. வா சொல்றல. யோ, இழுத்து போங்கயா. சார், நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு உங்களுக்கு எத்தனை தடவை சார் சொல்றது? முதல்ல நாங்க யாரு என்னன்னு விசாரிங்க சார். ஏண்டா, நீயே ஒரு பொம்பளை பொறுக்கி, உன்னை என்னடா விசாரிக்கிறது? சார், முதல்ல நான் சொல்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சார். இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிங்க. இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்து விசாரிக்கிறீங்க? ஏய், எனக்கே நீ ஆர்டர் போடுறியா? உன்னை என்ன பண்ணணும், எப்படி விசாரிக்கணும்ங்கறத நான் முடிவு பண்ணணும்டா. நீ என்னடா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏய், இத பாருடா, இவனை அடிச்சா அவ துடிக்கிறா. என்ன, இவனோட ரெகுலர் கஸ்டமரா நீ? ஏண்டா, டிப்ஸ் நிறைய குடுப்பியா? சார், இவர் என் ஹஸ்பண்ட் சார். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏண்டி இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க? செஞ்ச தப்ப ஒத்துக்கோய.
இல்லனா அடிச்சு கொன்றுவேன் ரெண்டு பேரையும். சார், நீங்க நினைச்ச மாதிரி அடிச்சு கொல்றதுக்கு நாங்க ஒண்ணு புழு போச்சுங்க இல்ல. எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் இருக்கு உங்களுக்கு எல்லாம். அடிக்காதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம், அடிக்காதீங்க. இதோ பாரு, இவனை அடிச்சா அவ துடிக்கிறா, அவளை அடிச்சா இவன் துடிக்கிறா. அப்ப தொழில எவ்வளவு சின்சியரா இருந்திருப்ப நீ. இன்ஸ்பெக்டர், என்ன இன்ஸ்பெக்டர், ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் விசாரிப்பீங்களா? போலீஸ்ல கேஸ்னா இப்படிதான் சார் விசாரிக்கிறது. ஆமா சார், கேஸ் தான் இது. இவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாம கேக்குறேன், உங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியுமான்றேன். யார் சார் இவங்க? இளவரசி சார். அவர் யார் தெரியுமா? அந்த அம்மாவோட வீட்டுக்காரு சுப்பிரமணி. அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி சார். சார், இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு உங்களுக்கு எந்த கோர்ட்ல நான் வந்து சொல்லணும்? சொல்லுங்க சார், நான் வந்து சொல்றேன். உங்களுக்கெல்லாம் ஆளை பார்த்தா தெரியாதா நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு? இவங்கள பார்த்து விபத் என்ன சார்? நீ கவலைப்படாதம்மா, உங்க ரெண்டு பேத்தையும் நான் காப்பாறேன். என்ன நான் யாருன்னு யோசிக்கிறீங்களோ? என் பேரு சிவமணி. அதான் ஜெயில உங்க கூட இருந்த தாமரை சொல்லியிருப்பாளே, தாமரையோட சின்ன மாமனார் சிவமணி நான் தான். இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க, உங்க ரெண்டு பேத்தையும் இவங்க விட்டுருவாங்க. ஏன்னா உங்களை கூட்டு வர சொன்னதே நான் தானே. ஓ, நல்லா நடிக்கிறியா நீ? ரொம்ப தேங்க்ஸ் சார். போகும்போது ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிடு. சரிங்க சார். எப்படி ஏயா சுப்பிரமணி, நமக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே, அப்புறம் எதுக்கு இவன் நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா நீ யோசிக்கிறல்ல? அது உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் பொண்டாட்டி இளவரசி இருக்காளே, இல்ல இருக்காங்களே, அவங்களுக்கு நமக்கு தான் பிரச்சனை. தாமரை கையெழுத்து போட்ட பத்திரத்தை பைரவிக்கே தெரியாம பத்திரமா இவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்களே, அதுதான் மொத குத்தம். எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கு பவர் ஆஃப் பட்டாணி இவங்க பேருக்கு வாங்கி வச்சிருக்காங்களே, இது நியாயமா? நீயே சொல்லு. அப்போ இதெல்லாம் ஓ வேலை தானா? பரவாயில்லையே, கத்தி மாதிரி நல்லா ஷார்ப்பா இருக்கிறிய. இதே புத்திசாலித்தனத்தோட தாமரை கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவ எழுதி கொடுத்த பவர் ஆஃப் பட்டாணிய என் பேருக்கு மாத்தி கொடுத்துட்டீனா உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ உன் புருஷனை ஹனிமூனை ஜாலியா கொண்டாடிட்டு உயிரோட வீட்டுக்கு போலாம். நான் சொல்றபடி கேட்கலன்னா உங்க ரெண்டு பேர்த்தோட சாம்பல் கூட உங்க வீட்டுக்கு போகாது, ஜாக்கிரதை. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்கிட்ட இருந்து உன்னால அந்த டாக்குமெண்ட் வாங்க முடியாது. மயிலே மயிலேனா நீ இறகு போட மாட்டேன். கழுத்த காலால மிதிச்சு ரக்கைய பிடிக்கிற வேண்டியதுதான். ஏய் தம்பி,
கார்த்தி, இனி நீயாச்சு இவளாச்சு. எனக்கு தேவை பத்திரமும் பவர் ஆஃப் அட்டானி தான். அந்த ரெண்டும் என் கைக்கு வந்துடணும். இவனை அப்பத்தான் நான் உயிரோடையே கொடுப்பேன். இல்ல பலி இவன் தான். இவனை நான் கூட்டு போறேன். அவளை நீ சொன்னது மாதிரி புரிஞ்சதா? ஏய், இவனை வந்து அள்ளிட்டு போங்கடா. கார்த்தி, எனக்கு தேவை பத்திரமும் கையெழுத்தும். எங்களை விட்டு தயவு செஞ்சு விட்டு. பாத்தியா இளவரசி, விதி நம்ம வாழ்க்கையில எப்படி விளையாடுறது? உன்னை முதல்ல நான் தான் கை வைக்கணுங்கிறது தான் உன் தலையெழுத்து. அதை யாருனாலையும் மாத்த முடியாது. கார்த்திக், தயவு செஞ்சு என்னை விட்டு. சிவமணி என்ன சொல்லிட்டு போனார் பாத்தியா? அவருக்கு தேவை சொத்து, ஆனா எனக்கு தேவை நீதான். மரியாதையா போயிடு, இல்ல கொலைகாரியா மாறிடுவேன். இங்க பாரு, இங்க பாரு, ஒழுங்கா ஆசைக்கு இணங்கிட்டு உருப்படியா ஒழுங்கா ஊர் போய் சேர வழியை பாரு. வீணா கோபத்தை கிளறிட்டு இருக்காத. இங்க பாரு, நீ எந்த பேப்பர்லயும் கையெழுத்து போட வேண்டாம். அவர் கேட்ட பத்திரத்தை நீ கொடுக்க வேண்டாம். அந்த சிவமணி நான் பாத்துக்கிறேன். பத்தாதுக்கு உங்க 2 பேர்த்தையும் இந்த பிரச்சனை இருந்து நான் காப்பாத்துறேன். இதெல்லாம் உன் கையில தான் இருக்கு இளவரசி. ஐ மீன், நான் கேட்டபடி ஆசைக்கு நீ சம்மதிச்சா. எச்சிக்கல நாயே, நான் செத்தாலும் சாவேனே தவிர நீ நினைச்சது நடக்காதுடா. அதான், அதேதான், அதான் நானும் சொல்றேன். மண்ணு திங்க போற இந்த உடம்ப மனுஷன் அனுபவிச்ச என்ன இளவரசி? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நீ ஆசை கிடைக்கும். இங்க பாரு, இது யாருக்கு தெரிய போறதில்ல. நான் யாருக்கிட்டே சொல்லவும் மாட்டேன். அப்படியே புருஷன் கேட்டா கூட அவனை கெடுக்க வந்தா அவனை தப்பிக்கிறதுக்காக நான் அடிச்சுட்டு ஓடி வந்து சொல்லிடு, ஏதோ சொல்லி சமாளிச்சுடு, நான் அவனை தப்பிக்க விட்டுறேன். வாய மூடுறா. உனக்கு இப்படி பேச வெக்கமா இல்ல? நான் என்னத்த பொண்டாட்டிட்டா? ஓ, இப்ப அதான் உன் பிரச்சனையா? இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தானே நீ இன்னொருத்த பொண்டாட்டி. அப்போ இதை எடுத்துறேன். எனக்கு வேணும் இளவரசி. வேண்டாம் கார்த்திக், எனக்கு வேணும். வேண்டாம் 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 கார்த்திக், வேண்டாம் கார்த்திக், வேண்டாம் கார்த்திக், கார்த்திக். இப்ப நீ யார் பொண்டாட்டியும் இல்ல, போதுமா? பிரச்சனை முடிஞ்சுதா? என்ன நினைச்சிட்டேன்?
ஏய், உன் பொண்டாட்டிக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? எப்ப பார்த்தாலும் யார் ரூட்லயே குறுக்க வரா? நீயாவது அவளுக்கு புத்தி சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப பார், நீ அடி வாங்கி இங்கே சாகுற, அங்க உன் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா மானத்தை இழந்துட்டு இருப்பா. தேவையாடா அதெல்லாம்? என் இளவரசி நெருப்புடா. அவளை தொட்டுங்க, நீங்க எல்லாரும் சாம்பல் ஆயிடுவீங்க. கும்பாரு, உன் பொண்டாட்டி நெருப்பாம்டா. சுப்பிரமணி, உன் பொண்டாட்டி நெருப்புனா அங்க இருக்கிற கார்த்தி காட்டாறு மாதிரி தெரியுமா? இத்து நூண்டு நெருப்ப காட்டாறு புசுக்குன்னு அணைச்சிரும். பாரு, காட்டாரே போன் பண்றான். சொல்றா கார்த்தி. சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். தப்பா? நீ பத்திரத்துல கையெழுத்து வாங்கினியா இல்லையா? இல்ல சார், இளவரசி என்னை அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டா சார். என்னடா சொல்ற? தப்பிச்சுட்டாளா? ஏய் 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 ஏய், ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு அவ தப்பிச்சுட்டான்னு சொல்ற வெக்கமா இல்ல உனக்கு? சார், அவன் தலையில அடிச்சிட்டா சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அடைச்சி போன வை. என்ன காட்டாரு காட்டாருன்னு சொன்ன? நெருப்பு பத்திக்குச்சா? அவங்கிட்ட இருந்து அவ தப்பிச்சுட்டா, எங்கிட்ட இருந்து அவளால் தப்பிக்க முடியுமா? இது என் கோட்டை. உன்னை இங்க பொழக்கிற பொழல அவ தானா ஓடியாந்து என் காலில் விழுவா. அவனை பொழடா அவனை. உன்னையே நம்பி வந்து என் நிலைமையும் என் புருஷன் நிலைமையும் பாத்தியா? குலம் காக்கும் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு குலமே இல்லாம பண்ணிட்டியே. எனக்கு இந்த ஊர்ல வேற யாருமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான். உன்கிட்டதான் நான் கேட்பேன், எனக்கு என் புருஷன் வேணும். பாக்குறதுக்கு நாங்க எப்படி 2 பேரா வந்தோமோ, அதே மாதிரி இந்த ஊரை விட்டு நாங்க போகும்போது 2 பேரா தான் போகணும். என் புருஷன் என்கிட்ட வரணும். அப்படி வரல, ஓ முன்னாடிதான் என் உயிர் போகும். என் புருஷனுக்கு அம்மா, ஏமா என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஏமா இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? தாலி எங்கம்மா காணோம்? எங்கம்மா சுப்பிரமணி? ஏன் இங்க வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என் தாலியை அறுத்துட்டாங்கம்மா அந்த அயோக்கியங்க. யாருமா அறுத்தது? சொல்லு, யார் அறுத்தது? விரோதிங்க ஐயா. நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற விரோதிங்க. அவரை கடத்திட்டு போயிட்டு என் தாலியும் அறுத்துட்டாங்க ஐயா. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு ஒண்ணுமே தெரியல. இந்த ராத்திரியில எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. கவலைப்படாதுமா, ஆத்தா உன்னை கைவிட மாட்டான். அவளை பார்க்க வந்த உங்களை எவன் கஷ்டப்படுத்தினானோ அவனை கருவறுக்காம விட மாட்டான். நீ கவலைப்படாதம்மா, உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாது. ஆத்தா, என்ன இது சோதனை? உன்னை பார்க்க வந்த உன் பிள்ளைங்களை இப்படிதான் கஷ்டப்படுத்தி பாப்பியா? என்ன சோதனை இது? இந்தாம்மா, கட்டிக்க. கட்டிக்கம்மா. ஆத்தா கோச்சுக்க மாட்டாமா, அவ புள்ள நீ.
தாலி இல்லாம இருக்கிறத பார்த்தா அவளே இப்படிதான் செஞ்சிருப்பா. இந்த தாலி ஆத்தா கழுத்துல இருக்கிறத விட இப்ப உன் கழுத்துல தான் இருக்கணும். குங்குமம் எடுத்து வச்சுக்கம்மா. இது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாது. நீ தைரியமா இரு. இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்கேயும் தனியா போக வேண்டாம். இங்கேயே தங்கி இருந்துட்டு காலம்பர போமா. இல்லையா, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது. எல்லா பிரச்சனைக்கும் காலையில விட கிடைக்கும். ஆத்தா பாத்துக்குவா. வாமா, வா. வாமா வாமா வா. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்கம்மா. இந்த கவரை ஒருத்தர் மட்டும் கொடுக்க சொன்னாரு. தெரியலம்மா. ரேகா, ஒரு நிமிஷம். என்ன? நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை அத்தைக்கும் அம்மாக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. அதனால என்னது? கஷ்டப்படுவாங்களா? ஒரு பொண்ணை ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டினீங்களே, அப்ப நான் உண்மை தெரிஞ்சு கஷ்டப்பட்டனே. அதை விடவா அவங்க கஷ்டப்பட போறாங்க? தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டும், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆமா, அதுக்காக நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு என்ன இதுவா ஃபர்ஸ்ட் நைட்டு? அதான் ஏற்கனவே நடந்துச்சு. குட் மார்னிங் செல்லம். குட் மார்னிங் டாட். என்னம்மா ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிட்ட போல இருக்கு? நான் எப்பவோ எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டேன். ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்க. இதே சுறுசுறுப்போட 10 மாசத்துல எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்துரு. அதுக்கே 10 மாசம்? இன்னும் 7 மாசத்துல இந்த வீட்ல ஒரு குழந்தை இருக்கும் பாருங்க. இந்த சொத்து போனா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சாது தாமரைக்கு கொடுத்துடலாம். அது ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுல பேசி முடிவெடுத்துட்டேன். அவருக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம்.
இப்போதைக்கு நீ யாருங்கிறது இளவரசிக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.